ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் தடவையே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இதில் வந்து அப்பா வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து தலையிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் சொன்னால், அதுக்கு அம்மா சொன்னாங்க, அந்தளவுக்கு என்ன உனக்கு அப்பா மேலே என்ன கோவம் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, எந்த இடத்துல வந்து பொண்ணுக்காக பேசணுமோ அந்த இடத்துல பேசுகிறது கிடையாது. அவர் பேசாமல் என்னை விட்டு கொடுத்து தானே மாமா வீட்டில் பேசினார் அப்படின்னோடனே, அதுக்கு என்ன பண்ணுறது, அவர் அப்போதைக்கு உள்ள சூழ்நிலையினால வேறு வழி இல்லை, மாமாட்ட வந்து பணம் கேட்டிருந்தார். அதனால் வந்து மாமாவுக்கு ஒன்று பிடிக்காதுங்கிறதுனால வந்து மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நீ வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறதுனால மாமாவுக்கு ஒன்று பிடிக்காததுனால வேறு வழி இல்லை, நம்ம அண்ணனுக்காக வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து பணம் கேட்டிருக்காரு மாமாட்ட அப்படிங்கிறப்ப, உன்னை பற்றி எடுத்து சொல்கிறப்போ அதுதான் பேசினா தானே அவரும் இது பண்ணுவாருங்கிறனால அப்படி பேசியிருப்பார் அப்படின்னோடனே, அது எப்படிம்மா சரியாகும் சொல்லு. இப்போ நான் வந்து ஒரு தப்பே செய்யாதப்போ என்னை வந்து அவங்க பையனுக்கு கேட்டாங்க, நான் ஒருத்தரை விரும்பினேன், இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கேன், அவர் நல்லா தான் என்னை பார்த்துக்கிறாரு. என்ன வீடு இன்னும் சொந்த வீடு இப்போ இடம் வாங்கியிருக்கோம், இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் வீடு கட்டிடுவோம், அவ்வளோதானே தவிர வேலை இல்லாமல் இருக்காரா, இல்லை நான் வேலை பார்க்குறேன், குழந்தை இருக்குது, என்ன நாங்கள் இல்லாமல் இருக்கோம், கார் இருக்குது, எல்லாமே தான் இருக்குது எங்கள்கிட்ட. அப்படி இருக்கிறப்போ ஒரு நக்கல் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு வேறு யாராச்சும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மாமியோ இல்லை நம்ம சித்தி இல்லை அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவரே போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படி பேசியிருக்காரு. அதை வந்து என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கன்னா, எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மனசு இதாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாரு. அப்பாவே வந்து நம்மளை இப்படி பண்ணி பேசிட்டாரே அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குமா அப்படின்னோடனே, அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயமா நீ எடுத்துக்காத, அவர் பேசுகிறது பேசிட்டு போகிறாரு, நீ தேவையில்லாமல் இனிமேல் வந்து இந்த விஷயமா வந்து இதை பேசிக்கிட்டு இது பண்ணாது அப்படின்னா, அப்போ என்னை பற்றி பேசினது உனக்குமே வந்து கவலையா இல்லையாம்மா அப்படின்னோடனே, கவலை இல்லாமல் இல்லைம்மா, என்ன பண்ணுறது, அண்ணனுக்கு எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரியில்லை, இப்போ மாமாவோட கடையை தான் அவன் கேட்டிருக்கான், அதுக்காக அவர் லீஸு பணத்தையெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒருத்தரை தயந்து தான் இது பண்ணணும். ஏன்னா அவனுக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும், அவனோட படித்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்குது அப்படிங்கிறப்ப, இவன் இன்னும் ஒரு சம்பாத்தியமே இன்னும் சரியில்லைங்கிறப்போ ஒரு பொண்ணை நம்பி எப்படி கொடுப்பாங்க சொல்லு. நம்ம போய் கேட்டாலும் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால வேலையும் ஒன்றும் இது இல்லை, படிப்பும் சரியாக இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு தானே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து வீட்டில் வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வெளில நின்று காரில் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டார். ஏன்னா வந்து அப்போலேருந்து மேரேஜ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆக போகுது. இருந்தாலும் வந்து இவர் எங்கள் அப்பாவும் அவர்கிட்ட பேசினதில்லை. அவரும் பேச வந்தப்பையும் இவர் வந்து பேச ட்ரை பண்ணப்பையும் வந்து ஒரு முகம் கொடுக்காம பேசிக்கிட்டு அப்படி தான் இருந்தார். அதனாலேயே வந்து எனக்கு வந்து புரிஞ்சு போயிட்டு, சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து எதுவும் சரியா இல்லை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு போனதுனால வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்ட்டை ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தது. பாருங்கங்க, இவங்க வந்து இதே பண்ணலை பாருங்கள், என்னை விட்டு கொடுத்து பேசியிருக்காரு, இவ்வளோ இது பேசியிருக்காரு, ஆனால் வந்து அவங்க வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேன்ட்டாருங்க அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நீ பேச வேணாம். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த விஷயமும் வந்து யாரையும் நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த வந்து சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுமா, நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு அவங்கள பற்றி யோசிக்கிற, நம்ம குடும்பத்தை பாரு நீ. அவர் பேசிட்டு போகிறாரு, ஒரு நாள் அந்த மாமாவை பற்றி தெரிய வரும், நம்மளை பற்றியும் தெரிய வரும், அப்போ உங்கள் அப்பா புரிஞ்சுக்குவார் பாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கலைங்க, அது எனக்கு தேவையில்லைங்க, இப்போ என்னை வந்து இப்படி பேசிட்டாருங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே, அதையே எதுக்கு நீ சொல்லிகிட்டு இருக்க, நீ வந்து மனசை ரிலாக்ஸாகவே நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி ஏதாச்சும் கோயிலுக்கு போவாங்க, சரி நம்ம அந்த கோயிலுக்கு எப்போதும் போகிற கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணோம். அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். என்னம்மா நீ ராமச்சந்திரன் பொண்ணு தானே அப்படின்னோடனே, ஆமாம் அம்மா, நான் ரேவதி தான் அப்படின்னோடனே, நல்லா இருக்கேம்மா, பரவாயில்ல, லவ் மேரேஜ் பண்ணாலும் அந்த பையன் நல்லா வந்து பார்த்துக்கிறான் பண்ணுறான், இப்போ எல்லாருக்கும் அப்படி அமையிறது கிடையாது. உங்கள் அப்பனோட நானே பேசியே 2 வருஷம் ஆக போகுது, ஒரு பண விஷயத்தில் தான் வந்து எனக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாததுனால தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம என்றைக்கு
வரைக்குமே வந்து பணத்தை மட்டும் வச்சு ஒரு உறவை நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பணம் இருந்தால் ஒரு பேச்சு பேசுகிறான், பணம் இல்லாட்டினா ஒரு பேச்சு பேசுகிறான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரோடையும் வந்து இது பண்ணிக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுமா அப்படின்னோடனே, சரி சரி நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, உனக்கு வந்து நீ வந்து உன் அப்பாவை நினச்சி நீ எதையும் கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு இது பண்ணிக்காதம்மா, அதெல்லாம் நீ வந்து எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனார்.